பூங்குழலியும் இளவரசரும் தொண்டைமானாற்று பகுதிக்கு போய் சேர்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் சேனாதிபதி, ஆழ்வார்க்கடியான், மற்ற வீரர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு வந்து சேர்றாங்க. அவங்க வந்த பிறகுதான் வந்தியத்தேவன் அவங்களோட வரல அப்படிங்கிறத இளவரசர் தெரிஞ்சுக்கிறாரு. அத்தோட இளவரசர் போயிட்டு இருக்காருன்னு நினைச்சு கடல்ல போயிட்டு இருந்த ஒரு கப்பல்ல ஓடி போய் வந்தியத்தேவன் ஏறிக்கிட்டாங்கிறதையும், அந்த கப்பல்ல தான் முரட்டு அரபியர்களும் இளவரசரை கொல்றதுக்காக வந்தவங்களும் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இளவரசர் தெரிஞ்சுக்கிறாரு. தானும் உடனே அந்த கப்பலுக்கு போய் வந்தியத்தேவனை காப்பாற்றணும்னு சொல்றாரு. இதெல்லாம் தான் முந்தின பகுதியில் கேட்டீங்க. தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 47 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. 48வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 48, கலபதியின் மரணம். குதிரை மீது வந்த பெண்மணி யார் என்பது இளவரசருக்கு உடனே தெரிந்து போயிற்று. குதிரை நின்ற இடத்தை நோக்கி அவர் விரைந்து சென்றார். அவருடன் பூங்குழலியும் போனாள். மற்றவர்கள் சற்று தூரத்தில் தயங்கி தயங்கி போனார்கள். ஊமை ராணி அதற்குள் குதிரையிலிருந்து இறங்கிவிட்டாள். பின்னால் கூட்டமாக வந்தவர்களை சற்று கவலையுடன் பார்த்துவிட்டு பூங்குழலியிடம் சைகை பாஷையில் ஏதோ சொன்னாள். பெரியம்மா காட்டில் ஏதோ அதிசயத்தை பார்த்திருக்கிறாள். அந்த இடத்துக்கு நம்மை வரும்படி அழைக்கிறாள் என்றாள் பூங்குழலி. இளவரசர் அக்கணமே அங்கு போவதென்று தீர்மானித்து விட்டார். மற்றவர்களும் தம்முடன் வரலாமா என்று கேட்கச் சொன்னார். ஊமை ராணி சிறிது யோசித்துவிட்டு சம்மதத்துக்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள். ஊமை ராணி தென்கிழக்கு திசையிலே அவர்களை அழைத்து கொண்டு போனாள். அடர்ந்த காட்டுக்குள்ளே புகுந்து சென்றாள். போக போக இளவரசரின் ஆர்வம் அதிகமானது. ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் நம்மை இந்த மூதாட்டி அழைத்து போக மாட்டாள் என்று எண்ணினார் அவர். அப்போது அங்கே ஒரு நீர்நிலை தெரிந்தது. அதன் கரையில் மனிதர்கள் சிலர் இறந்து கிடந்தார்கள். பிணங்களின் நாற்றத்தோடு காய்ந்து போன மனித ரத்தத்தின் நாற்றமும் கலந்து வந்தது. அருகிலே சென்று பார்த்தால் உயிரற்று கிடந்த உடல்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மாலுமிகளின் உடல்கள் என்று தெரிய வந்தது. சீக்கிரம் யாருக்காவது உயிர் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று இளவரசர் கூவினார். அவருடன் வந்தவர்கள் ஒவ்வொரு உடலுக்கு அருகிலும் சென்று பரிசோதிக்க தொடங்கினார்கள். அப்போது ஊமை ராணி சைகை செய்து இளவரசரை அழைத்து போனாள். உடல்கள் கிடந்த இடத்துக்கு சிறிது அப்பால் இருந்த மரத்தடிக்கு அழைத்து போனாள். அங்கே ஒரு கோர உருவம் படுத்திருந்தது. படுத்திருந்தவன் மனிதன்தான். அதை நம்புவது கஷ்டமாயிருந்தது. அவனுடைய உடம்பெல்லாம் காயங்கள். மண்டையில் பட்டிருந்த காயத்திலிருந்து ரத்தம் முகத்தில் வழிந்து முகத்தை பயங்கரமாக்கி இருந்தது. அந்த மனிதனுடைய முகத்தில் இளவரசரை கண்டதும் மலர்ச்சியின் அறிகுறி தோன்றியது. அவன் வாய் திறந்து ஏதோ பேச முயன்றான். ஆனால் வாயிலும் இரத்தமாயிருந்தபடியால் அவனுடைய முகத்தின் கோரம் அதிகமானது. இளவரசர் பரபரப்புடன் அவன் அருகில் போய் உட்கார்ந்தார். சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கத்தினார். அம்மனிதன், வேண்டாம் இளவரசே, சற்று முன்னால் தான் இந்த பெண்மணி எனக்கு தண்ணீர் கொடுத்தாள். அவள் அச்சமயம் வராதிருந்தால் இதற்குள் என் உயிர் பிரிந்திருக்கும். ஐயா, தங்களுக்கு துரோகம் செய்ய வந்ததின் பலனை இங்கேயே அனுபவித்து விட்டேன். மறு உலகில் இதற்காக மறுபடியும் கடவுள் என்னை தண்டிக்க மாட்டார் என்றான். அவனுடைய குரலை கேட்டதும் அவனுடைய முகத்தை உற்று பார்த்தார் இளவரசர். ஆ, கலபதி, நீயா என்றார். அந்த நாளில் மரக்கலத்தின் தலைவனை கலபதி என்று அழைத்தார்கள். கலபதி, இது என்ன பேச்சு? இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு நீர் என்ன துரோகம் செய்வதற்காக வந்தீர்? அதை நான் நம்பவே முடியாது என்றார் இளவரசர். ஐயா, தங்கள் உத்தம குணத்தினால் அப்படி சொல்லுகிறீர்கள். பழுவேட்டரையர்களின் சொற்படி தங்களை சிறைப்படுத்தி கொண்டு போக வந்தேன் நான். இதோ கட்டளை என்று சொல்லி மடியில் இருந்த ஓலை ஒன்றை எடுத்து கொடுத்தான் அவன். சாகும் தருவாயிலிருந்த அவன் கொடுத்த ஓலையை இளவரசர் ஒரு வினாடியில் பார்வையிட்டார். இதில் உமது துரோகம் என்ன? சக்கரவர்த்தியின் கட்டளையைத்தானே நிறைவேற்ற வந்தீர். அதை அறிந்து நானே விரைந்து ஓடி வந்தேன். அதற்குள் இந்த விபரீதங்கள் எப்படி நேர்ந்தன? சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார். சீக்கிரம் சொல்லத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் அப்புறம் சொல்லவே முடியாது என்றான் கலபதி. பிறகு அவன் தட்டு தடுமாறி பின்வரும் வரலாற்றை கூறினான். சக்கரவர்த்தியின் கட்டளையை பெற்றுக்கொண்டு கலபதி 2 கப்பல்களுடன்
நாகப்பட்டினத்திலிருந்து கிளம்பினான். அந்த வேலை அவனுக்கு பிடிக்கவில்லைதான். ஆனாலும் சக்கரவர்த்தியின் கட்டளையை மீற முடியாமல் புறப்பட்டான். புறப்படும்போது பழுவேட்டரையர்கள் அவனிடம் கண்டிப்பாக சில கட்டளைகளை இட்டிருந்தார்கள். அதாவது, இலங்கையை அடைந்ததும் தனியான இடத்தில் கப்பல்களை நிறுத்தி கொண்டு இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவரை நேரில் சந்தித்து சக்கரவர்த்தியின் ஓலையை கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் சேனாதிபதி கொடும்பாளூர் வேளாருக்கு இந்த செய்தி தெரியக்கூடாது. இளவரசரிடம் கட்டளையை கொடுத்த பிறகு அவராக வந்தால் சரி, இல்லாவிட்டால் பலவந்தமாக சிறைப்படுத்தியாவது கொண்டு வர வேண்டும். இவ்விதம் சொல்லி தங்கள் அந்தரங்க ஆட்கள் சிலரையும் பழுவேட்டரையர்கள் கலபதியுடன் சேர்த்து அனுப்பினார்கள். கலபதி மனதில் பெரிய பாரத்துடனேயே புறப்பட்டு வந்தான். அவனுக்கு கீழிருந்த கப்பல் மாலுமிகளில் பலருக்கு எதற்காக இலங்கைக்கு போகிறோம் என்பதை தெரிந்திருக்கவில்லை. இதனால் அவனுடைய மனவேதனை அதிகமாயிருந்தது. அவர்களிடம் அதை எப்படி சொல்வது என்று அவன் தயங்கினான். கப்பல்களை தொண்டைமான் ஆற்றின் முகத்துவாரத்தில் கொண்டு போய் நிறுத்திய பிறகு கலபதி இன்னும் சில மாலுமிகளோடு காங்கேசன் துறைக்கு போனான். இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து வருவதற்காக போனான். தென்னிலங்கையின் உட்பகுதியில் இளவரசர் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக காங்கேசன் துறையில் தெரிந்து கொண்டு திரும்பி வந்தான். கலபதி திரும்பி வருவதற்குள்ளேயே மாலுமிகளுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது. அவர்களுக்குள் பழுவேட்டரையர்களின் அந்தரங்க ஆட்கள் சிலர் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் மூலம் அந்த செய்தி தெரிந்துவிட்டது. கலபதி திரும்பி வந்ததும் மாலுமிகள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு கலபதியிடம் கேட்டார்கள். பொன்னியின் செல்வரை சிறைப்படுத்தி கொண்டு போகவா நாம் வந்திருக்கிறோம் என்று கேட்டார்கள். கலபதி உண்மையை சொன்னான். நாம் ராஜாங்க சேவையில் இருப்பவர்கள், சக்கரவர்த்தியின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவர்கள் என்று சொன்னான். உடனே மாலுமிகள், எங்களால் அது முடியாது, இது சக்கரவர்த்தியின் கட்டளையும் அல்ல, பழுவேட்டரையர்களின் கட்டளை என்றார்கள். பின்னே நீங்கள் என்னதான் செய்ய போகிறீர்கள் என்று கலபதி கேட்டான். நாங்கள் மாதோட்டம் சென்று இளவரசருடன் சேர்ந்து கொள்ளப் போகிறோம் என்றார்கள். கலபதி அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பயனில்லை. கலபதியுடன் நிற்பதற்கு பழுவேட்டரையர்களின் அந்தரங்க ஆட்கள் உட்பட சுமார் 10 பேர்தான் சம்மதித்தார்கள். 10 பேரை வைத்துக்கொண்டு 200 பேரை என்ன செய்ய முடியும்? சரி, அப்படியானால் இப்போதே போய் தொலையுங்கள், பின்னால் வருகிறதையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள். என்னால் இயன்ற வரையில் என்னுடைய கடமையை நான் செய்வேன் என்றான் கலபதி. மாலுமிகளில் பலர் 2 கப்பல்களில் ஒன்றை செலுத்தி கொண்டு மாதோட்டம் போகலாம் என்று உத்தேசித்தார்கள். சிலர் அதை ஆட்சேபித்தார்கள். ஆகவே கப்பலிலிருந்து இறங்கி தரை மார்க்கமாகவே புறப்பட்டார்கள். புறப்படும் அவசரத்தில் அவர்கள் ஏறியிருந்த கப்பலுக்கு நங்கூரம் பாய்ச்சவில்லை. கப்பல் நகர்ந்து நகர்ந்து சென்று கரை தட்டி உடைந்து மண்ணில் புதைந்து விட்டது. இதற்கு பிறகு கலபதி மற்றொரு கப்பலுடன் அங்கே இருக்க விரும்பவில்லை. காங்கேசன் துறையில் அவன் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருந்தான். சில நாளைக்கு முன்பு முல்லைத்தீவுக்கு பக்கத்தில் அரபு நாட்டு கப்பல் ஒன்று உடைந்து முழுகிவிட்டதென்றும் அதிலிருந்து தப்பி பிழைத்த மூர்க்க அரேபியர்கள் சிலர் அந்த பக்கத்தில் தெரிந்து கொண்டிருப்பதாகவும் சொன்னார்கள். எனவே கரை தட்டி புதைந்த கப்பலுக்கு பக்கத்தில் இன்னொரு கப்பலையும் நிறுத்தி வைக்க அவன் விரும்பவில்லை. நன்றாயிருந்த கப்பலை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போனான். கடல் அடுத்தபடியாக பூமிக்குள் சென்றிருந்த குடாவில் கொண்டு போய் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தினான். பிறகு கரையில் இறங்கி மேலே செய்ய வேண்டியதை பற்றி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்தான். அந்த சமயத்தில் மயிர்கூச்சல் எடுக்கும்படியான பயங்கர கூச்சல்களை போட்டுக்கொண்டு சில மனிதர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். அவர்கள் அரபு நாட்டார் என்பது தெரிந்தது. தமிழ் மாலுமிகள் அச்சமயம் அந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. சண்டைக்கு ஆயத்தமாகவும் இருக்கவில்லை. கையில் கத்திகளும் வைத்திருக்கவில்லை. ஆனாலும் தீரத்துடன் போராடினார்கள். போராடி எல்லாரும் உயிரை விட்டார்கள். இளவரசே, நான் ஒருவன் மட்டும் மரண காயங்களுடன் ஓடி ஒளிந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். நடந்தது என்ன என்பதை யாருக்காவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இதுவரையில் உயிரை வைத்துக் கொண்டிருந்தேன். இளவரசே, தங்களையே நேரில் பார்த்து சொல்லும்படியான பாக்கியம் எனக்கு கிட்டிவிட்டது. தங்களுக்கு நான் துரோகம் செய்ய எண்ணியதற்கு பலனையும் அனுபவித்து விட்டேன். பொன்னியின் செல்வரே, என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் கலபதி. கடமையை ஆற்றிய கலபதியே, உம்மை நான் எதற்காக மன்னிக்க வேண்டும்? போர்க்களத்தில் உயிரை விடும் வீரர்கள் அடையும் வீர சொர்க்கம் ஒன்று இருந்தால் அதற்கு நீரும் அவசியம் போய் சேருவீர், சந்தேகமில்லை என்று சொல்லி இளவரசர் அந்த கலபதியின் கொதித்த நெற்றியை தடவை கொடுத்தார். கலபதி மிக்க சிரமத்துடன் இளவரசரின் கைகளை பிடித்து தன்னுடைய கண்களில் ஒற்றிக்கொண்டான். அதை பார்த்து இளவரசரின் கண்களிலும் கண்ணீர் துளிர்த்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் கலபதியின் உயிர் அவனை விட்டு பிரிந்தது.
அத்தியாயம் 49. கப்பல் வேட்டை. களபதியின் உடலையும் மாண்டு போன மற்ற மாலுமிகளின் உடல்களையும் சேர்த்து உலர்ந்த மரக்கட்டைகளை அடுக்கி தகனம் செய்தார்கள். தீமூட்டி எரிய தொடங்கிய போது இளவரசரின் முகத்தில் கண்ணீர் பெருகிக் கொண்டிருப்பதை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கவனித்தார். ஐயா, இந்த பாதகர்களின் சாவுக்காகவா கண்ணீர் விடுகிறீர்கள்? தங்களை சிறைப்படுத்த வந்த துரோகிகளுக்கு கடவுளே தக்க தண்டனை அளித்து விட்டார். தாங்கள் ஏன் வருந்த வேண்டும் என்றார். சேனாதிபதி, இவர்கள் துரோகிகள் அல்ல. இவர்களுடைய மரணத்துக்காகவும் நான் வருத்தப்படவில்லை. சோழ நாட்டுக்கு இவ்வளவு பொல்லாத காலம் வந்துவிட்டதே என்று வருந்துகிறேன் என்றார். பொல்லாத காலம் பழுவேட்டரையர்களுடனேயே வந்துவிட்டது. இப்போது புதிதாக ஒன்றும் வரவில்லை என்றார் சேனாதிபதி. புதிதாகத்தான் வந்திருக்கிறது. களபதியின் கட்டளையை கப்பல் மாலுமிகள் மீறுவது என்று வந்துவிட்டால் அதை காட்டிலும் ராஜ்யத்துக்கு கேடு வேறு என்ன இருக்க முடியும்? சேனாதிபதி, இது ஒரு சிறிய அறிகுறிதான். இதை போலவே சோழ ராஜ்யம் எங்கும் பிளவுகள் ஏற்படுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அப்படி ஏற்பட்டால் விஜயாலய சோழர் அஸ்திவாரமிட்ட இந்த மகாராஜ்யம் சின்னா பின்னமாகி போய்விடும். இந்த கேடு என்னாலேயா நேர வேண்டும்? அதை நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன் என்றார். அப்போது சேனாதிபதி, இளவரசே, களபதி கூறியதை மட்டுமே நாம் கேட்டோம். மாலுமிகளின் கட்சி என்னவென்று நாம் கேட்கவில்லையே. ஒரு பக்கத்து பேச்சை மட்டும் கேட்டு எப்படி தீர்மானிக்க முடியும்? அது நீதிக்கும் தர்மத்துக்கும் உகந்ததா? தாங்கள் என்னுடன் வாருங்கள். அந்த மாலுமிகள் வந்ததும் அவர்கள் சொல்வதையும் கேட்டு முடிவு செய்யுங்கள் என்றார். ஐயா, அது சாத்தியமில்லை. தாங்கள் தங்கள் உசிதம் போல் செய்யுங்கள். நான் இனி ஒரு கணமும் இங்கே தாமதிக்க முடியாது. உடனே புறப்பட வேண்டும். படகுக்காரனை எங்கே என்று கேட்டார். எங்கே புறப்பட வேண்டும் இளவரசே? படகுக்காரன் எதற்கு என்றார் சேனாதிபதி. வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பலுக்குத்தான் இப்போது நான் போக வேண்டும். அந்த வீராதி வீரன் எனக்காகத்தானே அந்த அராபியர்களின் கப்பலுக்கு போனார். இப்போது படுபயங்கரமான அபாயத்துக்கு உள்ளாகி இருக்கிற அவனை நான் கைவிட்டு விட முடியுமா? ஏற்கனவே நான் செய்துள்ள பாவங்கள் போதாதென்று சிநேக துரோகம் வேறு செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அதை கேட்ட சேனாதிபதி, ஐயா, தாங்கள் ஒரு பாவமும் நான் அறிந்து செய்ததில்லை. வந்தியத்தேவன் வெறும் முரடன், முன்யோசனை சிறிதும் இல்லாதவன். அவனாக வருவித்துக் கொண்ட அபாயத்துக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? இதில் சிநேக துரோகம் என்ன இருக்கிறது இளவரசே? எங்கிருந்தோ தெரிகட்டு வந்த ஒரு வாலிபனை தங்கள் சிநேகிதன் என்று தாங்கள் கொண்டாடுவதே எனக்கு பிடிக்கவில்லை. சமநிலையில் உள்ளவர்கள்தான் சிநேகிதர்களாக முடியும் என்றார் சேனாதிபதி. சேனாதிபதி, வீண் பேச்சில் காலம் கடத்த நான் விரும்பவில்லை. அவன் என் சிநேகிதன் இல்லாவிட்டாலும் நன்றி என்பதாக ஒன்று இருக்கிறதல்லவா? சோழ குலத்தவர்கள் நன்றி மறவாதவர்கள் என்ற புகழ் என்னால் கெட்டுப்போக விடமாட்டேன். இந்த வினாடியிலேயே புறப்பட்டு சென்று அந்த கப்பலை தேடி பிடிப்பேன் என்றார். உடனே சேனாதிபதி, இளவரசே, தாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆழ்கடலில் செல்லும் மரக்கலத்தை இந்த சிறிய படகில் ஏறி துரத்தி பிடிக்க முடியுமா? பிடித்த பிறகுதான் தாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். படகில் ஏறி போவேன். படகு உடைந்தால் மரக்கட்டையை பிடித்து நீந்தி கொண்டு போவேன். வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பல் 7 கடல்களுக்கு அப்பால் சென்றாலும் அதை துரத்தி கொண்டு போய் பிடிப்பேன். பிறகு என் நண்பனை காப்பாற்ற முடியாவிட்டால் நானும் அவனோடு உயிரையாவது விடுவேன். படகுக்காரனை எங்கே என்று கேட்டார் இளவரசர். அப்போது தூரத்தில் அந்த படகுக்காரனுடன் பூங்குழலி ஏதோ ஆத்திரமாக பேசிக் கொண்டிருந்தது தெரிந்தது. இளவரசர் அவர்களை நெருங்கி போனார். உடனே படகுக்காரன் திடீரென்று இளவரசரின் காலில் விழுந்தான். இளவரசே, தெரியாமல் பாதகம் செய்துவிட்டேன். பணத்தாசையால் செய்துவிட்டேன். அதை தாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கதறினான். பூங்குழலி, என்ன விஷயம், என்ன நடந்ததென்று சொல் என்றார் இளவரசர். இளவரசே, இத்தனை நேரமும் சொல்ல வெட்கப்பட்டு கொண்டுதான் நான் சொல்லவில்லை. இவன் என் தமையன். தங்களை கொல்லுவதற்காக வந்த 2 பாவிகளையும் இவன்தான் கோடிக்கரையிலிருந்து படகில் ஏற்றி கொண்டு வந்தான். அவர்கள் சொற்படியேதான் இவன் இதுவரை இங்கே காத்து கொண்டிருந்தான். அவர்களை இன்று காலையில் மறுபடியும் படகில் ஏற்றி நாம் பார்த்த அதே கப்பலில் கொண்டு போய் விட்டானாம். தங்கள் நண்பரும் அதிலேதான் ஏறியிருக்கிறார் என்றாள் பூங்குழலி. உடனே அந்த படகுக்காரன், பிரபு, என்னை வெட்டி கொன்று விடுங்கள். அவர்கள் துஷ்டர்கள் என்று எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் செய்திருக்க மாட்டேன். என்னை தங்கள் கையாலேயே கொன்று விடுங்கள் என்றான் அவன். அப்பனே, இந்த சமயத்தில் உன்னுடைய உயிர் எனக்கு விலை மதிப்பில்லாதது. வா, போகலாம். அந்த கப்பலிலேயே என்னையும் கொண்டு போய் ஏற்றிவிடு. எனக்கு நீ செய்த கெடுதலுக்கு அதுதான் பரிகாரம். புறப்படு, போகலாம் என்றார் இளவரசர். அவர் கடலை திரும்பி பார்த்து, அதோ கப்பல் இன்னும் தெரிகிறது, நாம் பிடித்து விடலாம் என்றார். அப்போது சேனாதிபதி இளவரசரிடம், ஐயா,
அது பார்த்திபேந்திரன் வருகிற கப்பல். திரிகோணமலை பக்கத்திலிருந்து வருகிறது. நாம் இருக்கும் திசையை நோக்கி வருகிறது. தெரியவில்லையா என்று கேட்டார். அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று. பார்த்திபேந்திரர் வேறு ஏதோ நோக்கத்துடன் வருகிறார். ஆனாலும் நல்ல சமயத்தில் வருகிறார். சிங்கத்தை கொண்டே சிறுத்தையை வேட்டையாடலாம். ஆனால் அந்த கப்பல் இங்கே வரும் வரையில் நான் காத்திருக்கப் போவதில்லை. படகில் சிறிது தூரம் சென்று ஏறிக்கொள்ளுகிறேன் என்றார் இளவரசர். இளவரசே, நானும் தங்களுடன் படகில் வரலாமா என்றார் சேனாதிபதி. ஐயா, நீங்கள் யாரும் என்னுடன் வரவேண்டியதில்லை. இங்கேயே நின்று கொண்டால் எனக்கு பெரிய உதவி. திருமலை, உனக்கும் கூடத்தான் சொல்கிறேன். உனக்குத்தான் கடல் என்றால் தயக்கமாயிற்றே என்றார் இளவரசர். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், ஆமையா, நானும் பின்தங்குவதாகவே இருந்தேன். முதல் மந்திரி மதுரையில் இருக்கிறார். அவரிடம் போய் இங்கு நடந்தவற்றை நான் சொல்ல வேண்டும் என்றான் அவன். அப்படியே செய் என்ற இளவரசர், பூங்குழலி, நீயும் இங்கேயே நிற்க வேண்டியதுதான். உன்னுடைய தமையனை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ எனக்கு செய்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சேச்சே, கண்ணீரை துடைத்துக்கொள். பார்க்கிறவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றார். இவ்வாறு கூறிவிட்டு அருகில் நின்ற ஊமை ராணியின் அருகில் சென்று அவளுடைய பாதத்தை தொட்டு வணங்கப் போனார் இளவரசர். அந்த மூதாட்டி அவரை தடுத்து நிறுத்தி உச்சி முகர்ந்து ஆசீர்வதித்தாள். அடுத்த நிமிஷம் இளவரசர் கடலில் ஆயத்தமாக நின்ற படகில் பாய்ந்து ஏறிக்கொண்டார். கரையில் இருந்தவர்கள் படகை பார்த்து கொண்டே நின்றார்கள். இளவரசரின் கண்கள் பூங்குழலியின் கண்ணீர் வழிந்த முகத்திலேயே நிலைத்து நின்றது. படகு விலகி போக போக அவளுடைய முகம் மட்டும் வரவர பெரிதாகிக் கொண்டே இருந்தது. இளவரசரின் அருகில் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. இளவரசர் உடம்பை சிலிர்த்து கொண்டார். கண்களை வேறு பக்கம் திருப்பினார். முதல் நாள் இரவு கண்ட கனவில் ஒரு நிகழ்ச்சி அவருடைய மனக்கண் முன்னால் வந்தது. இளைய பிராட்டி குந்தவை, தம்பி, உனக்காக இங்கே வானதி காத்திருக்கிறாள் என்பதை மறந்து விடாதே என்று கூறிய மொழிகள் கடல் அலைகளின் இரைச்சலுக்கிடையில் தெளிவாக அவருடைய காதில் கேட்டன. அத்தியாயம் 50. ஆபத்துதவிகள். இளவரசரை படகிலை பார்த்ததும் பார்த்திபேந்திரனுக்கு உண்டான ஆச்சரியம் சொல்ல முடியாது. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்து தரிசனம் தந்ததும் அல்லாமல் வேண்டிய வரங்களை கேள் என்று சொன்னது போலவல்லவா இருக்கிறது. ஆனாலும் அவர் இப்படி தனியாக படகில் வருவதன் காரணம் என்ன? ஒருவேளை இதுதான் தன்னை சிறைப்படுத்த வந்த கப்பல் என்று எண்ணிக்கொண்டு வருகிறாரோ என்று நினைத்தான். அப்போது அருகில் வந்த படகிலிருந்து இளவரசர் சத்தமாக ஏதோ சொன்னார். அரபியர் வசப்பட்ட கப்பலில் வந்தியத்தேவன் இருக்கிறான். அவனை எப்படியாவது தப்புவித்தாக வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார். இளவரசர் கூறிய செய்திகள் பார்த்திபேந்திரனுக்கு மிக குதூகலத்தை உண்டாக்கியது. எல்லாம் நன்றாகத்தான் முடிந்திருக்கிறது. அந்த முரட்டு பிள்ளை இவ்வளவு பதட்டமாக காரியம் செய்யாதிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். ஆனாலும் அவனை அயல் நாட்டாரிடம் காட்டிக் கொடுத்து விடக்கூடாது. அந்த கப்பல் வெகு தூரம் போயிருக்க முடியாது. எப்படியும் துரத்து பிடித்து விடலாம் என்றான் பார்த்திபேந்திரன். பிறகு களபதியை கூப்பிட்டு விவரத்தை கூறினான். காற்று இப்படியே அனுகூலமாக அடித்துக் கொண்டிருந்தால் சாயங்காலத்துக்குள் பிடித்து விடலாம் என்றான் களபதி. ஆனால் வாயு பகவானுடைய திருவுள்ளம் வேறு விதமாக இருந்தது. வர வர காற்றின் வேகம் குறைந்தது. உச்சி வேளையானதும் காற்று அடியோடு நின்றுவிட்டது. கப்பல் அசையவில்லை. பாய்மரங்களிலிருந்த எல்லா பாய்களும் நன்றாக விரிக்கப்பட்டிருந்தன. ஆனால் பயனில்லை. இளவரசரின் உள்ளத்தில் வந்தியத்தேவனை பற்றிய வேதனை மிகுந்தது. இப்படி காற்று நின்று கப்பலும் அடியோடு நின்று விட்டதே, இப்படியே எத்தனை நேரம் இருக்கும்? காற்று எப்போது மறுபடி வரும்? அந்த கப்பல் தப்பித்து கொண்டு போய்விடாதா என்று கவலையுடன் கேட்டார். அப்போது களபதி, அதிக நேரம் இப்படியே காற்று அடியோடு ஓய்ந்திருக்க முடியாது. சுழிக்காற்று எங்கேயோ உருவாகி கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அது வந்து நம்மை தாக்கினாலும் தாக்கும், அல்லது நம்மை ஒதுக்கி விட்டுவிட்டு அப்பால் போனாலும் போய்விடும். நம்மை சுழிக்காற்று தாக்கினாலும் தாக்காவிட்டாலும் கடல் சீக்கிரத்தில் கொந்தளிக்கப் போவது நிச்சயம். இப்போது இவ்வளவு அமைதியா இருக்கிறதல்லவா? இன்று இரவுக்குள் மலை போன்ற அலைகள் எழுந்து மோதுவதை நாம் பார்ப்போம். மலைகளையும் பார்ப்போம், அதல பாதாளத்தையும் பார்ப்போம் என்றான் அவன். அப்படியானால் அந்த கப்பலை நாம் பிடிக்க முடியாதா என்று கேட்டார் இளவரசர். அதை கேட்ட களபதி, இளவரசே, காற்றும் கடலும் பட்சபாதம் காட்டுவதில்லை. நமக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைமைதான் அந்த கப்பலுக்கும் ஏற்படும். தற்சமயம் அதுவும் அசையாமல் தான் நிற்கும் என்றார். இப்போது உண்மையிலேயே அபாயம் சூழ்ந்த நிலையில் நாம் விட்டுவிட்டு வந்த வந்தியத்தேவனிடம் செல்வோம். இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு போவதற்காக வந்த பெரிய மரக்கலத்தின் அடித்தட்டில் தட்டுமுட்டு சாமான்களும் மரக்கட்டைகளும் மூட்டை முடிச்சுகளும் போட்டிருந்த அறையில் அவன் ஒரு கட்டையுடன் சேர்த்து கட்டப்பட்டு கிடந்தான். வெகு நேரம் வரையில் அவன் பிரமை பிடித்தவன் போல் இருந்தான். அவசரப்பட்டு இப்படி ஒரு இக்கட்டில் அகப்பட்டு கொண்டோமே என்ற எண்ணம் அவனை வதைத்தது.
இது யாருடைய கப்பல்? இதில் முரட்டு அரபியர்களும் மந்திரவாதி ரவிதாசனும் சேர்ந்து இருப்பது எப்படி? இந்த கப்பல் எங்கே போகிறது? தன்னை அவர்கள் என்னதான் செய்வார்கள் என்று யோசித்து பார்த்தும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது கப்பலில் திடீரென்று ஏதோ ஒரு மாறுதலை அவன் உணர்ந்தான். ஆம், கப்பலின் ஆட்டம் நின்றுவிட்டது. கப்பல் நகராமல் நின்ற நிலையிலேயே நிற்பதாக தோன்றியது. புழுக்கம் அதிகமானது. தாகம் மிகுந்து நாவும் தொண்டையும் வறண்டன. இனி வெகு நேரம் பொறுத்திருக்க முடியாது. அங்கே சற்று தூரத்தில் இருந்த கத்தியை எட்டி எடுத்து கட்டுக்களை அறுத்து கொண்டு புறப்பட்டு போய் பார்க்க வேண்டியதுதான். கப்பலில் எங்கேயாவது குடிதண்ணீர் வைத்திருப்பார்கள் அல்லவா என்று நினைத்து கொண்டான். வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு மூலையில் சில தேங்காய்கள் கிடந்தன. அவன் மெல்ல மெல்ல கையின் கட்டுகளை தளர்த்தி விட்டு கொண்டான். கத்தியை எட்டி எடுக்க கையை நீட்டியும் விட்டான். அந்த சமயத்தில் காலடி சத்தம் கேட்டது. கதவு திறக்கும் சத்தமும் கேட்டது. நீட்டிய கையை உடனே அவன் மடக்கி கொண்டான். அப்போது மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடைய தோழனும் உள்ளே வந்தார்கள். இருவரும் வந்தியத்தேவனுக்கு இருபுறத்திலும் வந்து நின்று கொண்டார்கள். என்ன அப்பா, கப்பல் பிரயாணம் எப்படி? சுகமாயிருக்கிறதா என்று ரவிதாசன் கேட்டான். உடனே வந்தியத்தேவன், தாகம் என்னை கொல்லுகிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று பேச முடியாமல் பேசினான். உடனே ரவிதாசன், எங்களுக்கும் தாகம்தான், அந்த பாவிகள் கப்பலில் தண்ணீர் வைக்கவில்லையே என்றான். அப்போது இன்னொருவன், காளிக்கு எல்லோரையும் விட அதிக தாகமாயிருக்கிறது, இரத்த தாகம் என்றான். வந்தியத்தேவன் திரும்பி அவனை உற்று பார்த்தான். என்னை ஞாபகம் இல்லையா தம்பி? மறந்து விட்டாயா? கடம்பூர் அரண்மனையில் குரவை கூத்துக்கு பிறகு தேவராளன் வந்து வெறியாட்டம் ஆடினானே. காளித்தாய் பலி கேட்கிறாள், 1000 வருஷத்து அரசுக்குள்ள ரத்தம் கேட்கிறாள் என்று ஆவேசம் வந்து சொன்னானே என்றான். ஆ, இப்போது ஞாபகம் வருகிறது, நீதான் அந்த தேவராளன் என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான். ஆமாம், நான் தான். 1000 வருஷத்து அரசகுமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்றுதான் இலங்கைக்கு வந்தோம். ஆனால் அது முடியவில்லை. அந்த வீர வைஷ்ணவனையாவது வைகுண்டத்துக்கு அனுப்பலாம் என்று பார்த்தோம். அதுவும் முடியவில்லை. நல்ல வேளை நீயாவது வலுவில் வந்து சேர்ந்தாயே, மிக்க சந்தோஷம். இப்போதைக்கு குறுநில மன்னர் குலத்து ரத்தத்தோடு காளி திருப்தியடைய வேண்டியதுதான் என்றான் தேவராளன். அப்படியானால் ஏன் தாமதம் செய்கிறீர்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான். கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து உற்சவம் கொண்டாடித்தான் பலி கொடுக்க வேண்டும். முக்கியமாக பூசாரிணி வர வேண்டுமே என்றான். பூசாரிணி யார் என்று கேட்டான் வந்தியத்தேவன். வேறு யார், பழுவூர் இளையராணிதான் என்றான் அவன். வந்தியத்தேவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, உண்மையிலேயே உங்களுக்கு அத்தகைய எண்ணம் இருந்தால் உடனே கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், இல்லாவிட்டால் இங்கேயே தாகத்தினால் நான் செத்துப்போவேன் என்றான். தண்ணீர் இல்லையே தம்பி என்றான் அவன். நீதான் மந்திரவாதியாயிற்றே என்றான் அவன் ரவிதாசனை பார்த்து. உடனே ரவிதாசன், நன்றாக சொன்னாய். இப்போது கப்பல் அசையாமல் இருக்கிறது, தெரிகிறதா? இரவுக்குள் சுழல் காற்று அடிக்கப் போகிறது. அப்போது மழையும் வரும் என்றான். மழை வந்தால் எனக்கு என்ன பயன்? நீங்கள் மேல்தட்டில் இருப்பீர்கள், நான் இங்கே அடித்தட்டில் அல்லவா இருக்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். நீயும் மேல்தட்டுக்கு வரலாம், நாக்கை நீட்டி நீர் அருந்தி தாகத்தை போக்கிக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் சொல்கிறபடி மட்டும் நீ கேட்க வேண்டும் என்றான் ரவிதாசன். என்ன சொல்லுகிறீர்கள் என்றான் வந்தியத்தேவன். அந்த அரபிய பிசாசுகளை சமுத்திரராஜனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன் என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவர்கள் கலிங்க நாட்டுக்கு இந்த கப்பலை கொண்டு போக வேண்டும் என்கிறார்கள். நாங்கள் கோடிக்கரையிலாவது நாகப்பட்டினத்திலாவது இறங்க வேண்டும் என்கிறோம். அத்தோடு அவர்கள் 6 பேர், பெரும் முரடர்கள். அவர்களில் 3 பேர் தூங்குகிறார்கள், மற்ற 3 பேர் உறங்கி வழிகிறார்கள். நாம் 3 பேரும் சேர்ந்து தூங்குகிற 3 பேரையும் வேலை தீர்த்து விட்டால் அப்புறம் 3 பேருக்கு 3 பேர் சமாளிக்கலாமே என்றான் அவன். வந்தியத்தேவன் சற்று நேரம் சும்மா இருந்தான். அவனுக்கு இளவரசரின் முகம் மனக்கண் முன்னால் வந்தது. உறங்குபவர்களை கொல்வதற்கு இளவரசர் ஒரு நாளும் உடன்பட மாட்டார் என்று நினைத்து கொண்டான். உடனே, என்னால் முடியாது, தூங்குகிறவர்களை கொல்லுவது நீசத்தனம் என்றான். முட்டாளே, சோழ நாட்டு மாலுமிகள் தூங்கிக் கொண்டிருந்த போதுதான் இந்த அராபியர்கள் அவர்களை தாக்கி கொன்றார்கள் என்றான் ரவிதாசன். உடனே வந்தியத்தேவன், மற்றவர்கள் இழி செயல் புரிந்தால் நாமும் அவ்வாறு செய்ய வேண்டுமா என்று கேட்டான். சரி, உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு ரவிதாசன் அருகில் இருந்த ஆயுத கொம்பலிலிருந்து ஒரு கூரிய பட்டாக்கத்தியை எடுத்து கொண்டான். தேவராளன் நுனியில் இரும்பு பூண் கட்டியிருந்த சிறிய உலக்கை போன்ற தடியை எடுத்துக்கொண்டான். இருவரும் அங்கிருந்து போனார்கள். ஆனால் அறையின் கதவை சாத்தி வெளியில் தாழ் போடவில்லை. அவர்கள் போன உடனே வந்தியத்தேவன் கையை நீட்டி கத்தி ஒன்றை எடுத்து தன்னை கட்டியிருந்த கயிறுகளை அறுத்து கொண்டான்.
குதித்து எழுந்து சென்று மூலையில் கிடந்த தேங்காய் ஒன்றை எடுத்து உடைத்தான். இளநீரை வாயில் விட்டு கொண்டான். மிச்சமிருந்த தேங்காய்களை ஒரு சாக்கை போட்டு மூடினான். பிறகு போருக்கு தகுதியான நல்ல வாள் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டான். எந்த நிமிஷத்திலும் வெளியில் பாய்ந்து செல்லுவதற்கு ஆயத்தமாயிருந்தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தட தட என்று இருமுறை சத்தம் கேட்டது. அத்தோடு 2 உடல்கள் கடலில் எரியப்பட்டதும் தெரிந்தது. உடனே பயங்கரமான பெருங்கூச்சல், கைகலப்பு, கத்திகள் மோதும் சத்தம் எல்லாம் மேல்தட்டிலிருந்து வந்தன. வந்தியத்தேவன் கையில் பிடித்த கத்தியுடன் பாய்ந்து ஓடினான். ரவிதாசனையும் தேவராளனையும் மற்ற 4 அராபியர்களும் தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது வந்தியத்தேவன் பெருங்கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடினான். அராபியர்களில் ஒருவன் திரும்பி அவனை தாக்க வந்தான். வந்தியத்தேவனுடைய கத்தி அராபியனுடைய கத்தியை தாக்கி அது கடலில் போய் விழச் செய்தது. அராபியனுடைய முகத்தில் ஒரு வெட்டுக்காயத்தையும் உண்டாக்கியது. வெறியுடன் அவன் வந்தியத்தேவனுடைய மார்பில் குத்த வந்தான். வந்தியத்தேவன் சிறிது நகர்ந்து கொண்டான். அராபியன் தடாலென்று விழுந்தான். அவன் விழுந்த வேகத்தினால் இடம்பெயர்ந்த பாய்மர குறுக்கு கட்டை ஒன்று அவனுடைய தலையில் படார் என்று விழுந்தது. இன்னொரு அராபியனோடு வந்தியத்தேவன் சிறிது நேரம் யுத்தம் செய்து அவனை கடலில் தள்ளினான். மந்திரவாதி ரவிதாசனும் தேவராளனும் போர்த்திறமை வாய்ந்தவர்கள் அல்ல. ஆகையால் அரபியர் இருவருடன் தனித்தனியாக சண்டை போடுவதே அவர்களுக்கு கஷ்டமாயிருந்தது. நேரமாக ஆக களைப்படைந்து வந்தார்கள். அந்த சமயத்தில் கடலில் ஏதோ விழுந்த சத்தம் கேட்டு அரபியர் இருவரும் தங்கள் தோழர்களின் கதி என்னவோ என்று திரும்பி பார்த்தார்கள். அதுதான் சமயம் என்று ரவிதாசனும் தேவராளனும் அவர்களை தீர்த்து கட்டினார்கள். எல்லாம் முடிந்ததும் வெற்றி பெற்ற மூவரும் இளைப்பாற உட்கார்ந்தார்கள். அப்பனே, நல்ல சமயத்தில் எப்படி வந்தாய் என்று கேட்டான் ரவிதாசன். நீ ஏதோ மந்திரம் போட்டாய் போலிருக்கிறது. என்னை கட்டியிருந்த கட்டுக்கள் தாமாகவே அவிழ்ந்து கொண்டன. கையில் உடனே இந்த கத்தி வந்து ஏறியது என்றான் வந்தியத்தேவன். ஆமாம், உன் தாகம் என்ன ஆயிற்று என்று கேட்டான் அவன். தேங்காய் ஒன்று என் தலைக்கு மேலாக வந்தது. அதுவாக உடைத்து கொண்டு என் வாயில் கொஞ்சம் இளநீரை ஊற்றியது என்றான் வந்தியத்தேவன். ஓஹோ, நீ ரொம்ப பொல்லாதவனப்பா என்றான் தேவராளன். இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். தம்பி, உன்னை பரிசோதிக்கத்தான் நாங்கள் அப்படியே உன் கட்டுகளை தளர்த்தி விட்டிருந்தோம். ஆயுதங்களையும் பக்கத்தில் வைத்திருந்தோம். தேங்காய்களை உனக்கு தெரியும்படி போட்டிருந்தோம் என்றான் ரவிதாசன். இவையெல்லாம் பொய்யா உண்மையா என்று வந்தியத்தேவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது ரவிதாசன் அவனை பார்த்து, அப்பனே, நன்றாக யோசித்து சொல். நீ உயிர் பிழைக்க வேண்டுமா இல்லையா? பிழைத்து கரை சேர்ந்து உன் உற்றார் உறவினர் முகத்தை பார்க்க வேண்டுமா? பொருளும் போகமும் பதவியும் பட்டங்களும் பெற்று வாழ வேண்டாமா? விருப்பம் இருந்தால் சொல், எங்களுடன் சேர்ந்து விடு. இவ்வளவு நலங்களையும் நீ அடையலாம் என்றான். உடனே வந்தியத்தேவன் அவனை பார்த்து, உங்களுடன் உங்களுடன் என்கிறீர்களே, நீங்கள் யார் என்று கேட்டான். ரவிதாசன் தேவராளனை பார்த்து, இனி இவனிடம் ரகசியம் தேவையில்லை. ஒன்று இவன் நம்முடன் சேர வேண்டும், அல்லது கடலுக்கு பலியாக வேண்டும். ஆகையால் இவனிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமே என்றான். எல்லாவற்றையும் சொல்லு என்றான் தேவராளன். கேள் தம்பி, நாங்கள் வீரபாண்டிய மன்னருடைய ஆபத்துதவிகள். அவரை காத்து நிற்பதாக ஆணையிட்டு சபதம் செய்தவர்கள். சோழ குலத்தார் எங்கள் மன்னரின் தலையை வெட்டி தஞ்சாவூர் வரையில் கொண்டு போனார்கள். தலையை பல்லக்கில் வைத்து ஊர்வலம் விட்டார்கள். இனி அந்த நகரம் அடையப் போகிற கதியை பார்த்து கொண்டிரு தம்பி என்றான். உடனே வந்தியத்தேவன், போனது போயிற்று, அதற்காக இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள்? இறந்து போன வீரபாண்டியனை உயிர்ப்பிக்க முடியுமா என்று கேட்டான். உயிர்ப்பிக்க முடியாது. ஆனால் அவரை கொன்றவரையும் அவனைச் சேர்ந்தவர்களையும் பூண்டோடு அழித்து பழிக்கு பழி நாங்கள் வாங்குவோம். சோழகுலத்து பாம்பு வர்க்கத்தை குஞ்சு குழந்தைகள் உட்பட நாசம் செய்வோம். நீ எங்களுடன் சேர்கிறாயா இல்லையா சொல் என்றான். உடனே வந்தியத்தேவன், சோழகுலத்தை நாசம் செய்த பிறகு என்ன செய்வீர்கள் என்றான். எங்கள் மகாராணி யாருக்கு பட்டம் சூட்ட சொல்கிறாளோ அவனுக்கு சூட்டுவோம். உங்கள் மகாராணி யார் என்று வந்தியத்தேவன் கேட்டதும், தெரியாதா தம்பி? பழுவூர் இளையராணியாக இப்போது நடிப்பவள் தான் எங்கள் மகாராணி என்றான் ரவிதாசன். அப்போது பேச்சை மாற்ற விரும்பிய வந்தியத்தேவன், நீங்கள் இந்த கப்பலை எப்படி பிடித்தீர்கள்? இந்த அரபு நாட்டாருடன் எப்படி சிநேகமானீர்கள் என்று கேட்டான். எல்லாம் மந்திர சக்தி அப்பனே. திரிகோணமலையில் இவர்களிடமிருந்துதான் நாங்கள் குதிரைகளை விலைக்கு வாங்கினோம். அந்த குதிரைகளை கொண்டு உங்களை தொடர்ந்து முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருந்தோம். அப்படி வந்து கொண்டிருந்த போது சோழ குலத்து இளநாகம் சோழ சேனாதிபதியுடன் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டோம். எப்படியும் சோழ நாட்டுக்கு அவன் திரும்பி வந்து சேர்வான் என்று அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல தம்பி, இலங்கையில் ஊமை பெண் பூதம் ஒன்று இருக்கிறது. அந்த பூதம் எங்கள் மந்திரத்துக்கு பதில் மந்திரம் போட்டு அருள்மொழிவர்மனை காப்பாற்றி கொண்டே வந்தது. ஆனால் சோழ நாட்டுக்கு அந்த பூதம் வராது என்றான் ரவிதாசன்.
வந்தியத்தேவன் அன்று இரவு அனுராதபுரத்தில் நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான். ரவிதாசன் தொடர்ந்து பேசினான். நாங்கள் இந்த அராபியர்களுடன் சிநேகிதம் செய்து கொண்டு அவர்களுடைய கப்பலில் ஏறிக்கொண்டோம். பாய்மரங்கள் விரித்தோம். கப்பல் கிளம்பிவிட்டது. அப்போது கரையில் ஒரு குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. யாரோ வருகிறார்கள் என்று நினைத்தோம். அந்த சமயத்தில்தான் நீ அகப்பட்டாய். எவ்வளவு நல்லதாய் போயிற்று பார் என்று ரவிதாசன் சொன்னதும், எல்லாம் சரிதான், இந்த பிள்ளை நம்முடைய கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லை என்று ஞாபகப்படுத்தினான் தேவராளன். உடனே வந்தியத்தேவன், சொல்லுகிறேன் ஐயா, சொல்லுகிறேன். நான் சோழ குலத்துக்கு ஊழியம் செய்ய ஏற்றுக்கொண்டவன். ஒரு நாளும் உங்களுடன் சேரமாட்டேன் என்றான். நீ வேளக்காரப்படையை சேர்ந்திருக்கிறாயா? சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாயா என்று கேட்டான் ரவிதாசன். அதெல்லாம் இல்லை என்றான் வந்தியத்தேவன். பிறகு என்ன தயக்கம்? நீ போர் வீரன். எந்த கட்சியில் அதிக அனுகூலம் இருக்கிறதோ அதில் சேர வேண்டியதுதானே என்றான் தேவராளன். உடனே வந்தியத்தேவன் சோழ குலத்தாருடன் உறவு புணுவதற்கு எல்லா சபதங்களை காட்டிலும் பலம் அதிகம் கொண்ட காரணம் தனக்கு இருக்கிறது என்பதை அவர்களிடம் சொல்லவில்லை. இளைய பிராட்டியின் கடைக்கண் பார்வையையும் முல்லை நிகர்த்த புன்னகையையும் காட்டிலும் சோழ குலத்தாருக்கு உயிரை கொடுக்க வேறு காரணம் தனக்கு வேண்டுமா? அப்புறம் இளவரசரின் இணையில்லாத சிநேகிதம் வேறு இருக்கிறது. இவற்றையெல்லாம் நினைத்து கொண்ட வந்தியத்தேவன், எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்தில் நான் சேரமாட்டேன் என்றான். அப்படியானால் உன்னுடைய உயிரை சமுத்திரராஜனுக்கு பலியிட நீ ஆயத்தமாயிரு என்றான் ரவிதாசன். அத்தியாயம் 50 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.